கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம துவரம்பருப்பு தோசை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருந்தோங்க. இப்போ இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோங்க. அதில் 3 வற்றல் மிளகாய், 5 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கொத்து கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கோம். தவா நல்லா ஹீட்டான பிறகு இது போல் நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த தோசைக்கு கார சட்னி செய்திருக்கோங்க. ரொம்ப டேஸ்டான, சூப்பரான, ஹெல்தியான துவரம்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.